தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தினமும் ஒரு வேத வசனம். ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேனே, நான் என்ன செய்ய போகிறேன்? எனக்கு உதவி செய்வார் எவரும் இல்லையே என்று கலங்குகிறீர்களோ? உலக வாழ்வில் பல்வேறு குறைவுபட்ட நிலை, கைவிடப்பட்ட பரிதாப நிலை, அன்பு காட்டுவோர் எவருமின்றி தனிமை, பல்வேறு இழப்பினால் மனவேதனை, இப்படி பல்வேறான கடின சூழ்நிலைகளின் மத்தியில் தவிக்கும் ஒவ்வொருவரையும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று தமது செட்டைகளுக்குள் வந்து இளைப்பாறுதல் பெறும்படி ஆண்டவர் தமது இருகரம் நீட்டி அன்புடன் அழைக்கிறார். இருக்கை போல நீங்களும் ஆண்டவருடைய செட்டைகளின் கீழ் வருவது ஒன்றுதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒரே வழி. வெளிநாடு சென்று அரும்பாடுபட்டு தன் குடும்பத்தார் யாவரையும் காப்பாற்றினாள் ஓர் இளம் பெண். தன் சகோதர சகோதரிகள் எல்லோரும் திருமணம் செய்து கொண்ட பின் இந்த பெண்ணை பற்றி யாரும் கவலைப்படவே இல்லை. அவள் தனித்து வாழ வேண்டிய ஒரு நிலைமையில், இனி நான் என்ன செய்வேன், எனக்கென்று யாரும் இல்லையே என்று கவலைப்பட்டு கர்த்தருடைய ஊழியர் ஒருவரிடம் தன் பாரத்தை பகிர்ந்து கொண்டாள். அவர் அவளுக்காக ஆண்டவரை நோக்கி மன்றாடினார். நடந்தது என்ன தெரியுமா? வெளிநாட்டில் நல்ல பதவியில் இருந்த ஒருவர் தனக்கு ஒரு நல்ல குணசாலியான பக்தியுள்ள மனைவி மட்டுமே வேண்டும் என்று தேடி வந்தபோது போதகர் ஒருவரால் இந்த பெண்ணை பற்றி கேள்விப்பட்டு அவளுடைய அந்தஸ்தை பார்க்காமல் உடனடியாக திருமணம் செய்து கொண்டார். அவள் எதிர்பாராத விதத்திலே, எல்லோராலும் கைவிடப்பட்ட நிலைமையிலே கர்த்தரே அவள் வாழ்வை விரும்பினதற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாய் ஆசிர்வதித்து செழிப்பை கட்டளையிட்டார். இன்றைக்கு அதே நிலைமையிலே, ஐயோ எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே, என் வாழ்வு செழிக்குமா என்று கலங்குகிற அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரின் செட்டைகளுக்குள் நீயும் வந்துவிடு. அவர் உன்னையும் கைவிட மாட்டார். ரூத், யோபு போன்ற மக்கள் எல்லாவற்றையும் இழந்த நிலையிலும் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டது நிமித்தம் நிறைவான இரட்டிப்பான பலனை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டது போல் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இன்றைய நாளுக்கான ஜெபம். என் அன்பு தகப்பனே, என்னுடைய பரிதாப நிலைமையை பாரும். எனக்கு உதவி செய்பவரோ அன்பு பாராட்டுபவரோ இவ்வுலகில் எவருமே கிடையாது. நீர் ஒருவரே என் நம்பிக்கை. நான் வெட்கப்பட்டு போகாதபடி இன்று என்னை நிறைவாய் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.